வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் இஞ்சி தேநீரில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ மழைக்காலங்கள் குளிர்காலங்களில் நம்ம கதகதப்பாக இருக்கிறதுக்காக இஞ்சி டீ எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஸோ அந்த இஞ்சி டீ அந்த கதகதப்பை நமக்கு கொடுக்கறதுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இஞ்சி டீயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, மெக்னீசியம் மற்றும் இதர மினரல்ஸ்கள் இருக்குது. இஞ்சியினுடைய வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது உடல்நலத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒன்று தான். இஞ்சி டீயை நம்ம எடுத்துக்கொள்ளும் அது கூட புதினா சேர்த்துக்கொள்வது, தேன் அல்லது எலுமிச்சை சேர்த்துக்கொள்ளும் போதெல்லாம் அதுக்கான சுவையும் அதிகரிக்கும், கூடுதலான நன்மையுமே நமக்கு கிடைக்கும். ஸோ இஞ்சி டீயில் உள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு இருக்கக்கூடிய குமட்டலை சரி பண்ணக்கூடியது இஞ்சி தேநீர். நம்மில் பலருக்கும் பேருந்து அல்லது வாகனங்களில் அப்புறம் மலை சாலைகளில் செல்லும்போது வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், உடல் உபாதைகள் நமக்கு ஏற்படும். அந்த பிரச்சனை உள்ளவர்கள்லாம் நிச்சயமாக அந்த டிராவல் அப்போ பார்த்தோம்னா இஞ்சி டீ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100% அந்த மாதிரி குமட்டல், வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம். நம்ம வெகு தூரம் பேருந்து அல்லது பிற வாகனங்களில் பயணிக்க நேர்ந்துச்சு அப்படின்னா பயணத்திற்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடி இஞ்சி டீ குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. இஞ்சி டீயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள், அந்த புத்துணர்ச்சியான ஒரு தன்மை குமட்டல், வாந்தி மற்றும் பயணத்தினால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை சமாளிக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பயணத்தின் போது குமட்டல் அல்லது சில உடல் உபாதைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கப் சூடான இஞ்சி டீ பருகி விடுங்க. அது கூட புதினா இலையோ அது கூட எலுமிச்சை ஜூஸோ தேனோ கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். செரிமானத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடியது இஞ்சி டீ. அதிக எண்ணெய் கொண்ட பலகாரங்கள், பிரியாணி, நிறைய நான்வெஜ் ஃபுட்ஸ், இந்த அசைவ உணவுகள், அதிக புரதம் இருக்கக்கூடிய ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக உட்கொள்ளும் போது இறுதியாக நீங்கள் ஒரு கப் இஞ்சி டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உணவு செரிமானத்திற்கு மிகவும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உண்ணக்கூடிய உணவு வேகமாக செரிமானம் செய்கிறதுக்குமே அந்த இஞ்சி டீ ஹெல்ப் பண்ணும். நம்ம உணவுகளை சாப்பிட்ருப்போம், அந்த உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு இஞ்சி டீ ஹெல்ப் பண்ணுறதால அந்த உணவுகள் செரிமானமாகி ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு முறையான அளவில் வெளியேற்றப்படும். ஒருவேளை உணவு செரிக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய குமட்டல், வாந்தி, மயக்கம், தலை சுற்றல், அஜீரணம் தொடர்பான பிரச்சனை, இந்த பிரச்சனை எதுவுமே நமக்கு ஏற்படாது. அதே போல் உணவுகள் செரித்து குடல்களிலிருந்து வெளியேறும் போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய செரிமான மண்டலத்தை நம்ம வலுப்பெற வைத்துக் கொள்ளணும், எந்த விதமான பக்க விளைவுகளும் நம்ம பார்த்து கொள்ளணும் அப்படின்னா இஞ்சி டீ நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நல்லது நமக்கு நடக்கும். வீக்கத்தை குறைப்பதற்கு இஞ்சி டீ ஹெல்ப் பண்ணும். இஞ்சியில் இயற்கையாகவே வீக்கத்தை போக்கக்கூடிய வேதிப்பொருள் அமைந்திருக்கு. இது வீட்டு மருத்துவ குறிப்புகளில் காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மூட்டு வலி, தசைவெளி போன்ற உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இஞ்சி டீ எடுத்துக்கலாம். மேலும் உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தில் சிறிது இஞ்சி துண்டை நீங்கள் தடவினீங்க அப்படின்னா அந்த வீக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்றது குறிப்பிடுறாங்க. ஸோ உடலுக்கு உங்களுக்கு அந்த வீக்கங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை பெற்று அந்த வீக்கத்தை சரி பண்ணுறதுக்கு இஞ்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்யக்கூடியது இஞ்சி. பொதுவாக மழை நேரங்களில், பனி நேரங்களில் ஏற்படக்கூடிய ஜலதோஷம், இருமல், தொண்டை வலி, சளி பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் விடுவதற்கு இஞ்சி நமக்கு பெரும் பங்கு வகிக்கும். அதிக இருமல் மற்றும் தொண்டை வலி இருக்கும் பொழுது தினமும் காலை, மதியம், இரவு என 3 வேளையுமே நம்ம பால் சேர்க்காம இஞ்சி மற்றும் இஞ்சி டீ மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே விரைவில் நம்ம குணமடைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு ஏதாவது சுவாசம் சார்ந்த பிரச்சனை, மூச்சு திணறல், ஆஸ்துமா பிரச்சனை, சளி, இருமல், ஜலதோஷம், தொண்டை கலக்கிறப்பெல்லாம் இருக்குன்னா பால் நம்ம எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்கிறது நல்லது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இஞ்சி டீ பருகி வந்தீங்க அப்படின்னா விரைவில் இந்த ஜலதோஷம், இந்த மாதிரி சுவாசம் சார்ந்த மூச்சு விடுதலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம். நுரையீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது இஞ்சி டீ. இஞ்சி டீயில் இயற்கையாக இருக்கக்கூடிய விட்டமின், மினரல் மற்றும் அமினோ அமிலங்கள் ரத்த ஓட்டத்தை நமக்கு சீராக்குது. மேலும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால நமக்கு நெஞ்சு வலி போன்ற இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கிறதால ரத்த நாளங்களில் கொழுப்புகளும் படிந்திருக்காது, பிபி ப்ராப்ளம் இல்லாமல் நமக்கு இருக்காது, அதாவது நரம்புகளில் இறுக்கங்களும் தென்படாது. இதனால் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் கரெக்டான லெவலில் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. ஸோ அதனால் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு அனைத்து பாங்களுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக கிடைத்து செல்வதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இஞ்சி டீ நமக்கு ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இஞ்சி டீ. இஞ்சி டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம எப்போதுமே திடமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக இஞ்சி டீயில் சிறிது எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் கலந்து குடிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுக்கு நோய்
எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம். புதுசாக சீசனெல்லாம் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இஞ்சி டீயை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் புதினாவையும் தேனையும் எலுமிச்சை ஜூஸையும் கலந்து கொள்ளுங்கள். இன்னும் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.